ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பேங்க் பிசி இருக்குது பாருங்கள், பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட். அந்த பேங்க் பிசி வாங்குறதுக்கான ஒரு சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான எலிஜிபிலிட்டி இருந்தால் நமக்கு பேங்க் பிசி கிடைக்கும், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னா, ஆவரேஜ் டிஎஸ்பி டிரான்சாக்ஷன் சுட் நாட் லெஸ் தென் 70 இன் லாஸ்ட் 6 மந்த் கொடுத்துருக்காங்க. அதாவது உடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டில் இருக்க பாருங்கள், சிஎஸ்சி மூலமாக கடந்த 6 மாதத்தில் மினிமம் நீங்கள் பர் மந்த்துக்கு 70 டிரான்சாக்ஷன் ஆச்சும் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. ஸோ 70 டிரான்சாக்ஷன் மேலே பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கின்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோ அதர் பிசி வித் சிஎஸ்சி அண்ட் ஆஸ் வெல் வித் ப்ரைவேட் விண்டாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு எந்த பிசியும் வச்சுருக்கூடன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிஎஸ்யூ இருக்காங்க பாருங்கள், பிஎஸ்யூ பிசிஸ் ஆர் பியூர்லி பேஸ்ட் ஆன் த பிரான்ச் அப்ரூவல் அண்டு ஆர்பிஓ ஜோ அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முழுக்க உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பிரான்ச் மூலமாக தான் அப்ரூவல் கொடுப்பன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மேண்டேட் ஐஏபிஎஃப் சர்டிஃபிகேட் மற்றும் குட் சிபில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஐஏபிஎஃப்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் பேங்க் பிசி வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5வது பாயிண்டில் பிவிஆர் கரண்ட்டாக கேட்டிருக்காங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக 6 மந்த் வாங்குறதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக இருந்ததை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டு மினிமம் 300 டிரான்சாக்ஷன் இன் மந்த்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. அந்த பேங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு நீங்கள் 300 டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாரி இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லிங் டு டூ கேம்பெயின். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே பார்த்தா கேம்பெயின் மாரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிசி வாங்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா முகாம் மாரி உங்கள் ஊரில் நீங்கள் பேங்க் பிசி அந்த புதுசாக நீங்கள் முகாம் ஏற்படுத்துகிற மாரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வில்லிங்னஸ் டு ஒர்க் ஃபார் 25 days இன் எ மந்த். ஸோ நீங்கள் ஸோ பெர் மந்தில் 25 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேண்டேட் டு பை எம்ஏடிஎம் மைக்ரோ ஏடிஎம் பாஸ்புக் பிரிண்டர் பேஸ்டு அந்த பேங்க் படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மைக்ரோ ஏடிஎம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்புக் பிரிண்ட் பண்ணுறதை கேட்க தேவை, இப்போ கேட்குறதுல அது அவசியம் இல்லாது. ஸோ இந்த 8.9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு பேங்க் பிசி வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களால் பண்ண முடியும். இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்றவங்க சிஎஸ்சியில் போயிட்டு பேங்க் மித்ரா இருக்க பாருங்கள், அதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான பேங்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பேங்க் மித்ரா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட டிஎம் இருக்காங்க பாருங்கள், அவங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தா அப்ரூவல் கொடுத்து ஒரு சில பேங்க்குக்கு அப்ளை பண்ண சொல்லி உங்கள் நியரஸ்டாக இருக்க பேங்க் மூலமாக நீங்கள் பேங்க் பிசி வாங்கி அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கான சர்வீசஸ் நீங்கள் துவங்கலாம். ஸோ பேங்க் பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பேங்க் பிசிக்கான ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்பிஐ கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிட்ட எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கில் உங்களுக்கான பிசி கிடச்சிரும். அந்த பேங்க் மூலமாக நீங்கள் டைப் ஆகி உங்கள் ஊருக்கான சர்வீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அமௌண்ட் எடுத்து கொடுக்குறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் புதுசாக பேங்க் புக் பார்த்தா க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி பேங்க் செய்கிற ஒரு சில சர்வீசஸ் நீங்கள் பேங்க் பிசி உங்கள் ஊர்லேருந்தே நீங்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கொள்ளலாம். இதான் பேங்க் பிசி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் பிசி நல்லா ரன் பண்ணுறவங்களுக்கு பேங்க் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஆதார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் பேங்க் பிசி ரொம்ப பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த கண்டிஷன் இருக்கவங்க சிஎஸ்சியில் போயிட்டு பேங்க் மித்ரா அப்ளை பண்ணி உங்களுக்கான பேங்க் பிசியை வாங்க பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.